ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்ற இலவச வீடு வழங்கும் திட்டம் செயல்படுத்த போகிறாங்க. இது குறித்து இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு 2024-25 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் போது கலைஞரின் கனவில்லம் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டத்துக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, 2030க்குள்ள குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதற்காக இந்த இலவச வீடு வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பை பத்திரிகை செய்தியில் வெளியிட்டிருக்காங்க. மே 24 அன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தற்போது செயல் வடிவம் பெற்றுள்ளது. இதற்கான முக்கிய நடவடிக்கை கூட்டுறவுத்துறை முன்னெடுப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான வழிகாட்டுதல் அந்த துறைக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் குறித்து ஒரு முக்கிய நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட கூட்டுறவு பேங்க் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் நிரந்தரமாக வீடு கட்டித்தரும் திட்டத்தினை மறைந்த முதல்வர் கருணாநிதியால் கடந்த 1975 அறிமுகம் செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 2010 ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எட்டும் வகையில் கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டது. அதாவது ஊரக பகுதிகளை குடிசைகளை மாற்றி அனைவருக்குமே பாதுகாப்பான நிரந்தர காங்கிரீட் வீடுகளை அமைத்து தருவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அந்த வகையில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தா கணக்கெடுத்திருக்காங்க. அதில் கிராம பகுதியில் மட்டுமே 8 லட்சம் பேர் இன்னமும் குடிசையில் வாழ்ந்து வராங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் நடந்து முடிந்த தமிழக பட்ஜெட்டின் போது தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. சட்டசபையில் என்னமான அறிவிப்புனா, குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் வகையில் வரும் 2030 ஆண்டிற்குள் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். முதற்கட்டமாக 2024-25 ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் தலா ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் செலவில் உருவாக்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் 2024-25 ஆண்டில் கலைஞரின் கனவு வீடுகள் திட்டத்தின் கீழே 1 லட்சம் வீடு கட்டித்தர போகிறாங்க. இந்த வருஷம் முதற்கட்டமாக 1 லட்சம் வீடு கட்டித்தர போகிறாங்க. ஒவ்வொரு வீடும் 3.5 லட்சம் செலவில் உருவாக்கப்படுன்றதை சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு இடம் இல்லைனாலும் அவங்களே வீட்டுமனை கொடுத்து உங்களுக்கான வீடு கட்டுவதற்கான அமௌண்ட்டும் டைரெக்டாக உங்கள் வங்கி கணக்கிலே செலுத்துகிறாங்க. அறிவியல் பூர்வமான கணக்கெடுப்பு, வெளிப்படையான தேர்வு முறை, தங்கள் கனவு இல்லங்களை தாங்களே உருவாக்கி கொள்ளும் குறிப்பிடத்தக்க அம்சங்களை தாங்கி இந்த புதிய திட்டம் இந்த வருஷம் உருவாக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிதியாண்டு இந்த வருஷத்துக்கான எவ்வளோ ஒதுக்கியிருக்கானா 3500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இந்த வருஷத்துக்கு. ஸோ இந்த வருஷம் 1 லட்சம் வீடு கட்டித்தர போகிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் திட்ட மதிப்பீட்டிற்கும் அதிகமாக செலவுகளை மேற்கொள்ள விரும்பும் பயனாளிகள் அதை கூட்டுறவு வங்கிகளில் கடனாக பெறலாம் என அரசு ஏற்கனவே அறிவுறுத்தின. இதற்கான எதிர்பார்ப்புகள் எகிரி வந்தன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அதுக்கு தமிழக அரசு 3 லட்ச ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மீறி நான் கட்ட போகிறேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்களே ஓனாக செலவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 3 லட்ச ரூபா கொடுத்துறாங்க. இன்னும் அந்த வீட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கட்ட போகிறேன்னு நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக கடன் வழங்குவதற்கான வழிகாட்டுதலை கூட்டுறவுத்துறை தற்போது வெளியிட்டுள்ளது. இது குறித்து கூட்டுறவுத்துறையானது அனைத்து கூட்டுறவு வங்கிகளின் மேலாண்மை இயக்கத்திற்கு ஒரு முக்கிய உத்தரவு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட வளர்ச்சி முகமையால் கண்டறியப்பட்டு கலெக்டர் ஒப்புதல் அளித்த பயனாளிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். இதற்கு வீடு ஒதுக்கீட்டிற்கான ஆணை, ஜாதி சான்று உள்ளிட்ட ஆவணங்கள் அவசியமாகும்.
இதில் வட்டி விகிதம் 9.50% 10% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கடனை 3 முதல் 5 ஆண்டுகளில் திருப்பி செலுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக கூட்டுறவு வங்கிகளில் விதிகளில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நியூஸ்னால், அதாவது உங்களுக்கு ஒரு வேளை இந்த கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக வீடு அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு இன்னும் வீடு நான் ஆல்ட்ரேட் பண்ணணும், இன்னும் அதிகமாக நான் கட்டணும் அப்படின்றீங்கன்னா, உங்களுக்கு கூட்டுறவுத்துறை மூலமாக 1 லட்ச ரூபாய் கடன் வழங்குறாங்க. அதான் ஒரு புதிய அப்டேட். உங்களுக்கு இந்த இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக 1 லட்ச ரூபாய் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக கடன் கொடுக்குறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா, உங்களுக்கு வீடு அலாட் பண்ணியிருப்பாங்க பாருங்க, அதுக்கான அந்த அலாட்மெண்ட்கான ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு போகணும், ஜாதி சர்டிஃபிகேட் இதெல்லாமே இருந்தால் சம்மந்தப்பட்ட நியரஸ்ட் கூட்டுறவு வங்கியில் போயிட்டு 1 லட்ச ரூபாய் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அந்த கடனை நீங்கள் 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக விரைவில் பார்த்தா ஒவ்வொரு வீடுகள் வாரியாக கணக்கெடுப்பாங்க. எந்தெந்த குடிசை வீடுகள்லாம் இருக்கோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சி தலைவர் இருக்காங்க பாருங்க, அவங்க எழுதிட்டு போயிட்டு உங்களுக்கு வீடு அலோகேட் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக ஆன்லைனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எடுத்து சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சி தலைவர் அவர் தான் பார்த்தா கணக்கெடுப்பு செஞ்சு அவங்க பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தா லேட்டஸ்ட் அப்டேட்ஸாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக விரைவில் உங்கள் ஊரில் பார்த்தா கணக்கெடுப்பு செஞ்சு உங்களுக்கான வீடு அலோகேட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த கொடுக்குற 3 லட்ச ரூபா உங்களுக்கு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கூட்டுறவு மூலமாக உங்களுக்கான 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அதான் உங்களுக்கான அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ்க்கான அஃபிஷியல் சுற்றறிக்கை கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு பத்திரிகை சேர இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.